नमस्ते இந்த வீடியோல लिंग वचन प्रविष्का क्लास தான் பார்க்க போறோம் फर्स्ट क्वेश्चन பாருங்க लिंग किसे कहते हैं उसके कितने प्रकार हैं लिंगனா என்ன அதோட टाइप्स எல்லாம் என்னன்னு கேக்குறாங்க लिंग का अर्थ है चिन्ह जिस चिन्ह से यह मालूम हो कि कोई संज्ञा शब्द स्त्री जाति का या पुरुष जाति का उसे लिंग कहते हैं அந்த சிம்பிளை வச்சு இது வந்து இந்த ஒரு வேர்டு இருக்கு இல்லையா அது வந்து ஸ்ரீலிங்கா புல்லிங்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம लिंग அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க वचन किसे कहते हैं उसके प्रकार क्या क्या है वचनना என்ன அதோட டைப்ஸ் என்னன்னு கேட்குறாங்க शब्द के जिस रूप से यह मालूम हो कि वह एक ही लिए प्रयुक्त है या अनेक के लिए उसे वचन कहते हैं उसके दो प्रकार हैं एक वचन बहुवचन ஒருமை பன்மை சொல்கிறோம் இல்லையா அதுதான் சிங்குலர் ப்ளூரல் सेकंड क्वेश्चन पारेंगे लिंग का परिभाषा देते हुए सोदाहरण लिखिए लिंग कितने प्रकार हैं वे क्या क्या हैं लिंगना என்ன அதை பற்றி எக்ஸாம்பிளோட விளக்க சொல்லியிருக்காங்க परिभाषा विलकम पारेंगे लिंग का अर्थ है चिन्ह जिस चिन्ह से यह मालूम हो कि कोई संज्ञा शब्द स्त्री जाति का या पुरुष जाति का उसे लिंग कहती है அது பெண்ணா ஆனா அப்படின்றத குறிக்கிறது தான் லிங்கன்னு சொல்கிறாங்க लिंग का दो प्रकार हैं ரெண்டு டைப்ஸ் இருக்குது पुल्लिंग स्त्रीलिंग पुल्लिंगना என்னது मैन தான் पुल्लिंग पुरुष जाति बोध करने वाले शब्द रूप पुल्लिंग है அதாவது மேனை வந்து இண்டிகேட் பண்ணுறது தான் पुल्लिंग एग्जाम्पल लड़का पहाड़ எல்லாம் पुल्लिंग स्त्रीलिंग ना स्त्री जाति का बोध करने वाले शब्द रूप स्त्रीलिंग है जैसे लड़की कलम இதெல்லாம் வந்து गर्ल அப்படின்னு சொல்கிறாங்க गर्लனா स्त्रीलिंग அப்படின்னு சொல்கிறாங்க सेकंड क्वेश्चन पारेंगे हिंदी शब्दों के लिंग की पहचान किन किन शब्दों से हो सकती है उदाहरण देकर समझाइए हिंदी வார்த்தையின் அடிப்படையில் லிங்க வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்றத எக்ஸாம்பிளோட சொல்கிறாங்க क्रिया विशेषण संबंध कारक के विभक्ति चिन्ह आदि के सहायता से हिंदी शब्द का लिंग की पहचान हो सकती है अதாவது वर्ब adjective கேஸ் எண்டிங் சஃபிக்ஸ் இதெல்லாம் வச்சு தான் நம்ம அது ஸ்ரீலிங்கா புல்லிங்கா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும் உதாரணம் பாருங்கள் பானி பஹதஹன்றது பஹதான்றது கிரியா இல்லையா ஸோ அது வந்து புல்லிங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஊஞ்சி இமாரதா அப்படின்றது ஸ்ரீலிங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா விசேஷனை அடிப்படையாக வச்சு ராம் கி கலம் வந்து ஸ்ரீலிங்கன்னு சொல்கிறாங்க சம்பந்துக்க காரக் அதாவது சே வந்திருக்கிறதுனால சம்பந்தக்காரக்குனா கீ இல்லையா கீன்றது கலம் அப்படின்றது ஸ்ரீலிங்க அப்படின்னு சொல்கிறாங்க புல்லிங் பாருங்கள் தினோம் கே நாம் டேஸு மஹினோம் மந்த்து ஃபலூம் அப்படின்னு பழங்களோட பேர் இதெல்லாம் வந்து சமய சூச்சக் சப்த் அதாவது செகண்டு ஆபஸ் தின்னு இதெல்லாம் வந்து மேன் தான் சொல்கிறாங்க புல்லிங் தான் சொல்கிறாங்க கிரகம் கே நாம் கிரகத்தோட பேர் அனாஜோம் கா நாம் அதாவது தானியங்களோட பேர் தாதுவோம்னா வெசல்ஸோட பேர் விக்ஷோம் கே நாம் விருக்ஷோம்னா மரத்தோட பேர் இதிலெல்லாம் வந்து என்ன பண்ணுது புல்லிங் தான் அப்படின்னு சொல்கிறாங்க புல்லிங் தான் மோஸ்ட்லி யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆவ் ஆப் ஆர் பன் இத்வ கானா ஆதி வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணால் வந்து புல்லிங்கு அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சுனாவ் புடாபா லோஹார் அபனாபன் அதெல்லாம் வந்து புல்லிங்க ஸ்ரீலிங்க அப்படின்னா நதியும் கே நாம் அந்த லிபரோட பேர் லிபிஸ் புக்ஸோட பேர் பாஷாவும் லாங்குவேஜ் பேர் ஆகாரத்தில் ஸ்டார்ட் ஆகிற எல்லாமே வந்து என்னது ஸ்ரீலிங்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் தா ஆயி ஆவாட் ஈயா ஆஹெட் அதிலெல்லாம் வந்து யூஸ் பண்ணுற லாஸ்ட்டாக முடியுது அப்படின்னா அதுவும் வந்து பெண்பால் தான் அப்படின்னு சொல்கிறாங்க थर्ड क्वेश्चन पारेंगे वचन की परिभाषा देकर उसके भेदों को पर स्वीकार लिए शब्द के जिस रूप से यह मालूम हो कि एक लिए प्रयोग और अनेक लिए प्रयोग ஒருத்தர் வந்து யூஸ் பண்ணுறாங்களா இல்லை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்களா நிறைய அப்படின்னு வரும்போது बहुवचन ஒருத்தர் மட்டும்னா एक वचन टू टाइप्स இருக்கு இல்லையா एक वचनனா शब्द के जिस रूप से एक व्यक्ति या वस्तु बोध हो उसे एक वचन है ஒரே ஒரு பொருள் ஒரே ஒரு நபரை குறிச்சா அது एक वचन घोड़ा पुस्तक रोटी बहुवचन जो शब्द जिस रूप से एक से अधिक व्यक्तियों या वस्तुओं को बोध होते हैं वह बहुवचन ஒன்றுக்கு மேற்பட்டதாக இருந்ததுன்னா அது बहुवचन சொல்கிறாங்க கோடே புஸ்தகம் ரோட்டியம் அதாவது எஸ் சேர்த்து சொல்கிறோம் இல்லையா அதுதான் क्वेश्चन 4 பாருங்கள் हिंदी में वचन परिवर्तन संबंधी नियमों को उदाहरण सहित ஹிந்தியில் வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதோட நியமம்லாம் என்னன்னு கேட்குறாங்க புல்லிங்காக இருந்ததுன்னா ஆல முடியும் அந்த வேர்டு வந்து ஆல முடிஞ்சால் ஏல வந்து ப்ளூரல்ஸ் வரும் சரியா சிங்குலர் வந்து ஆல முடிஞ்சால் ப்ளூரல் வந்து ஏல வரும் லடுக்கா லடுக்கே
அதாவது ஆகார சப்தத்தை தவிர மீது எது வந்தாலுமே புல்லிங்கில் மட்டும் சேம் அதே வேர்டு தான் வரும். கர் கர், பாயி பாயி, டாக்கு டாக்கு எதுவாக இருந்தாலுமே சேம் வேர்டு தான் வரும். இந்த ஆல முடியறது மட்டும் ஏவாக மாறும், அவ்வளோதான். ஸ்திரீலிங்கில் கண்டிஷன் பாருங்கள். ஈல முடியுது அப்படின்னா யாமில் முடியும். எக்ஸாம்பிள் லடுக்கி லடுக்கியாம், பக்ரி பக்ரியாம். அதே மாதிரி ஈ சப்து ஈல முடியுது, சின்ன சின்ன ஈல முடிந்தால் ரீதி ரீதியாம், யாமில் முடியுது பாருங்கள். ஜாதி ஜாதியாம். அதே மாதிரி உ ஆ ஒவு இந்த மூணுத்துலேயும் முடிஞ்சால் எய்மில் முடியும். எக்ஸாம்பிள் வஸ்து வஸ்துவாம், லதா லதா ஏம், கவ்வேன் கோயேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இதுதான் இதோட கண்டிஷன்ஸ். சிம்பிளாக இந்த மாதிரி எழுதி வச்சு படிங்க. இது வந்து ஆல்ரெடி நான் ராஷ்டிர பாஷாவில் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன் 1 by 1. லிங்குக்கு இதுதான் கண்டிஷன் சொல்லிவிட்டு உங்களுக்கு தேவைப்படுறவங்க லிங்க் வந்து நான் வந்து 1 by 1 சொல்லி கொடுத்துருக்கேன். ராஷ்டிர பாஷா வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். சரிங்களா? தேவைப்படுறவங்க போய் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நான் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரியா? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரவிஷ்கா எக்ஸாம் எழுத போகிறவங்க டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தன்யவாத்.